என்ன ப்ரோ போட்டா காம்படிஷன்ல வின் பண்ணோம்ல, என்ன அமைதியா இருக்கீங்க? இப்போ அப்படின்னா இது இந்த சைஸ் வரும், இது போலிங் இப்படி வரும் நீங்க சொல்லுவீங்க. இதுல சொல்லுங்க எப்படி வரும். அது இல்ல இதெல்லாம் சேலுக்கு தான் இருக்குல்ல? எல்லாமே சேல் தான். பேரண்ட் கூட சேல் தான் பண்ணுவோம். F3 ஆமா. ஓகே. இது ஃபெர்டைல் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அதனால நல்லா வளர்ந்துருச்சு போலயே. ஆனால் இது ஃபுல்லாக ஃபேட் ஆகலையோ? ஃபுல்லாக ஃபேட் ஆகிடும். அது நம்ம அது மாதிரி பண்ணணும், கரெக்டாக ப்ரொசீஜராக பண்ணோம்னா டக்கு டக்குன்னு ஃபேட் ஆகிடும். எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி ப்ரோ ஃபார்மில் தான் இருக்கேன், பிஜிபி அக்வா கிங்டம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நம்ம அக்னி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு முன்னாடி மூன் கேக் வாங்கியிருந்தோம். மூன் கேக்கோட அப்பாவோட கப்பு தான் இது. அக்னியை வந்து காம்படிஷன்லேயும் போட்டு இப்போ செகண்ட் பிளேஸ் வந்து அது வின் பண்ணியிருக்கு. இந்த செகண்ட் பிளேஸ்லாம் நமக்கு செட் ஆகாது, போனால் டாப்பாக போகணுன்றதுனால இன்னும் நல்ல மார்க்கிங் இருக்கிற மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நான் இப்போ தேடி வந்திருக்கேன். ஜிபி தான். ஜிபியில் வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதில் ப்ளே பண்ணுறது. நல்ல ஜிபி நல்ல மார்க்கிங்கோட தேடி பார்த்து வாங்கலாம். வாங்க போகலாம். நோஸ் போல்ஸோட இருக்கு. ஓகே. பாடி ஷேப், அந்த போல் ஷேப், நோஸ் போல்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதான் எனக்கு இந்த மாதிரி தான் வேணும். ஆனா இது கொஞ்சம் ஒரு 3 அதுலயே இது கம்பால இருக்கு. கம்பா இம்போர்ட்டட், நீங்க இம்போர்ட்டட் வேணாம்ட்டீங்க. இம்போர்ட்டட்லாம் வேணாம், எனக்கு உங்க பிரீட்ல வேணும். இது நம்ம பிரீட் ஏதோ ஒன்று இருக்கு பாருங்க. இப்ப உங்க பிரீட்னா இது இந்த சைஸ் வரும், இது போலிங் இப்படி வரும் நீங்க சொல்லுவீங்க. இதுல சொல்லுங்க எப்படி வரும். அது தெரியல. அதுதான், அதனாலதான் நான் உங்க பிரீட் கேட்கறேன். ஆஹா இது சூப்பரா இருக்கு. இதெல்லாம் என்ன லைன் வரும்? இதெல்லாம் நல்லாவே வரும். நீங்க வச்சிருக்கீங்களே அக்னி, ஆமா அவனோட பிரெட் இதுல சேம் தான். ஓகே. அதுலயே வந்து அதுலயே வந்து இந்த நோஸ் போல்ஸ், உங்களுக்கு வேற பாடி ஷேப் இருக்கும், இவங்க வேற பாடி ஷேப் இருக்கும். ஓகே. எனக்கு அக்னில எல்லாமே பிடிச்சிருக்கு. பட் இந்த மாதிரி கம்ப்ளீட் போலிங் ஃபிஷ் எடுக்கணும்ன்ற ஒரு ஆசை தான். அதான் காம்படிஷன் தான். இது வரைக்கும் காம்படிஷன் வந்து எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரகத்தை நான் ரெடி பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து பிடிச்ச மாதிரி, ஏன்னா எல்லாருக்கும் ஒரே டேஸ்ட் கிடையாது. மொத்தம் ஷார்ட் பாடி கேக்குறாங்க, பாக்ஸ் பாடி கேக்குறாங்க. எல்லாமே எனக்கு வந்து லென்த் பாடி தான் வேணும். அது நம்ம கிட்ட வருது முக்கவாசி லென்த் பாடி தான். ஏன்னா சொல்லிடுறோம்ல லென்த் பாடி நம்ம பெருசு பெருசு இருக்கு. ஜெயின் லைன் பாக்ஸ் பாடியில லென்த் வராதா? வராது, அது ஒரு ஸ்டேஜ் தான். பாக்ஸ் ஷேப் அதுவும் சின்னது தான். ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் 6 மாசம் பேபி தான். ஓ ஏஜ் கம்மி. தனியா க்ரோ பண்ணோம். அப்பா பாடி ரொம்ப பட்டையா இருக்கு. ஆமா நல்ல ஹைப்ரிட்ங்களா சென்குள்ள எதனா வருமா? இல்ல இல்ல இல்ல, இது வந்து 9.9 அந்த பிரெட்ல இருந்து எடுத்தது. அதுலயே நான் இவ்ளோ பிராடா இருக்கு பாடி. இதுவும் அக்னியோட ஃபேமிலியோட லைன் தான். மூன் கேக் உங்க ஃபர்ஸ்ட் பையனை பாத்துங்க எப்படி இருக்கான்ட்டு. ஃபர்ஸ்ட் பையனா நல்லா வளர்ந்துருச்சு போலயே. என்ன ஒரு 8 மந்த்ல முன்னாடி கொடுத்தாங்க. ஆமா. ஏஜ் எவ்வளவு இருக்கும்? இப்போ நான் நியர்லி 11 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டான 11 மந்த்ஸ். ஒரு வயசு ஆக போகுது. ஒரு வயசு ஆக போகுது. சரி இது பிரீட் பண்ண போறேன் கொடுங்க அப்படின்னு தான் சொன்னீங்க. ஆமா. பிரீட் பண்ணீங்களா இல்லையா? பிரீட் பண்ணி ஒரு பேட்ச் எடுத்தாச்சு. ஓகே. இப்போ ரெண்டாவது பேட்சுக்காக போட்டு வச்சிருக்கேன். அது போட்டு அடிச்சு வச்சிருக்குது. இது 9 மந்த் ஃபீமேல். 9 மந்த் ஃபீமேல். சமச் சூப்பரா இருந்தது. அடிச்ச அடியில கலர்லாம் வெளுத்து போச்சு. இது கூட பிரீட் பண்ணிருக்கீங்க? ஆமா இது கூட தான். ஃபர்ஸ்ட் பேட்ச். இப்போ செகண்ட் பேட்ச் தான் இது போட்டுதேன். டெஸ்டிங் தான் வேற ஃபீமேல் கூட போட்டேன். ஓ ஃபர்ஸ்ட் பேட்ச் வேற ஃபீமேலா? ஆமா வேற ஃபீமேல். அதான் இதே மாதிரி ஃபேண்டாலைன் ஃபீமேல். ஓகே. இப்போ வந்து 9.9 கூட போட்டுருக்கேன். இவன் வளர்ந்துட்டான் நல்லா. இவனே நியர்லி 10 to என்கிட்ட இருந்ததோட இங்க இருக்கிறப்ப ஹம்ப் கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஆமா ப்ரீடிங்ல இருக்கான்ல, ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான். ஃபீமேல் கூட போட்டுருக்கனால அது அந்த ஃபெர்டிலிட்டி பண்ணினே இருக்குல்ல. ஓகே ஓகே புரியுது புரியுது புரியுது. ஸ்ட்ரெngth குறஞ்சிருது பிரீட் பண்றது. பிரீட் பண்ணும்போது கலரும் போய்டும். ஓ சரி சரி. பேர்ல்ஸ் கம்மியாகும். ஹெட் கம்மியா பெருசா தெரியல. பட் ஹெட் மட்டும் கொஞ்சம் குறஞ்ச மாதிரி. சும்மா ஜஸ்ட் ஃபீமேல் போட்டு எடுத்தோம்னா எல்லாமே வரும். ஆனா ஃபீமேல் கூட இருந்தனா எல்லா இதுவும் போய்டும். ஓகே. சரி இது ஒரு குட்டி ஃபர்ஸ்ட் பேட்ச் காட்டுங்க எனக்கு. ஓகே. இது மூன் கேக் குட்டி தான். ஓகே. இது ஃபர்ஸ்ட் சாம்பிள் போட. ஆனா ஃபேண்டா ரெட் ஃபுல்லா ஃபேண்டா ரெட் வந்துரும். ஓகே. இப்போ போட்டுறது வந்து நல்ல போல்ஸ் பேட்டர்னோட வரணும்னு சொல்லிட்டு நீங்க கேக்குறீங்களே அக்னி மாதிரி வரணும். அதிக போலிங் இருக்கு. நீங்க ஷேப் எல்லாமே வந்துரும். ஓகே. போல்ஸ் வந்து நல்லா கவர் ஆகும்ல, அதுக்காக இப்போ ரெண்டாவது ரெடி பண்ணி. அதான் ஒரு மீனோட ரேட் வந்து ஏன் மாறுதுன்னா ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டுமே வந்து ஹெவி குவாலிட்டி இருந்ததுன்னா அதுக்கு ரேட் இருக்கும். எதனா ஒன்னு மினிமம் போட்டா அந்த ரேட் கம்மியாகும். ஓகே. இல்ல இப்ப நான் என்ன நினைச்சேன்னா சரி அக்னி குட்டி காட்டுவீங்க, அதுல நல்லா நோஸ் போல்ஸா இருக்குது எடுத்துட்டு போயிடலாம். ஒரு 25 days பேபி தான். அரை இன்ச்ல இருக்கு எல்லாமே. இதெல்லாம் ஃபில்லிங் சைஸ் எவ்வளவு நாள் ஆகும்? நம்ம பேபி எடுத்தோம்னா இது ரெடி தான். ஆனா நம்ம வந்து க்ரூம் பண்ணி சேல் பண்றதுக்கு ஒரு 3 months ஆயிடும். 3 மாசம். ஹெட் பாப் வேணும்னா 3 மாசம் ஆகும். இதுல இருந்து எல்லாமே எல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. அதுல இருந்து ஒரு 20% சூப்பரா வரும். நல்ல மீனா நல்ல மீன் வரும். ஓகே. அப்ப அக்னி மாதிரி சரி மூன் கேக் மாதிரி யாராச்சும் வேணும்னு நினைச்சா உடனே வாங்கிக்கணும்.
இதெல்லாம் பாத்தீங்கன்னா கிங் சைஸ் லைன், இதுல நம்மளே உருவாக்குன லைன் இது. இது வந்து ஹைபிரிட் செங்கு பிளட் லைனும் ஒரு 100 லைனேஜ் நம்ம சேர்த்து எடுத்துருக்கோம். இல்ல நார்மல் செங்கு. ஓகே ஓகே. ஆனா செங்கோட ஸ்பெஷல். ஆமா, செங்கோட ஃபுல் பேட்டர்ன் அந்த மாதிரி குட்டிலே தெரிஞ்சிடும். அந்த பேட்டர்ன் தெரிஞ்சாதான் நம்ம அதை கொடுப்போம். ஓகே ஓகே. அந்த pearl பேட்டர்ன் சூப்பரா இருக்கும், பாடி ஷேப் சூப்பரா இருக்கும். ஓகே. இதெல்லாம் 1 feet லைன். அது ஆமா, சைஸிங்காக இந்த மாதிரி செங்கோ கிராஸ் பண்ணுவாங்க. எல்லாமே சைஸ் தான் இப்ப கேக்குறாங்க. சைஸ், pearls, பாடி ஷேப் மூணுமே இருக்கும். இப்போ இல்ல ப்ரோ, எல்லா காலத்துலயுமே சைஸ் தான் கேட்பாங்க. இவன் பாத்தீங்கன்னா பியூர் லைன், செங்குலே பியூர் லைன், பியூர் செங்கோ. பியூர் செங்கோ. இவனோட ஷேப் வேற மாதிரி இருக்கும், அவனோட ஷேப் வேற மாதிரி இருக்கும். ஆமா. இல்ல இது ஹைபிரிட்ன்றீங்க, இது அதுக்கு ஏத்த மாதிரி ஷேப். ஆமா, இது பியூர் செங்கோ. பியூர் செங்கோ இவனோட ஷேப் வரும். ஆனா இது ஃபுல்லா ஃபேட் ஆவலையோ? ஃபுல்லா ஃபேட் ஆயிடும். அது நம்ம அது மாதிரி பண்ணனும், கரெக்ட்டா ப்ரொசீஜரா பண்ணோம்னா டக்கு டக்குன்னு ஃபேட் ஆயிடும். ஓகே. இப்போ ஃபேடிங்க்கு ப்ரொசீஜரானா என்னென்ன பண்ணலாம் சொல்லுங்க. அதுக்கு ஏத்த வாட்டர் ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆக்கி பக்காவா பண்ணிட்டு லைட்டிங்லாம் சூப்பரா பண்ணணும்னு வச்சுங்களேன். ஓகே. அந்த மாதிரி அதெல்லாம் டர்னிங் லைட்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா சன்லைட்லயே வச்சாலும் சீக்கிரமா ஃபேட் ஆயிடும். ஓகே. பியூர் செங்கோ ஏற்கனவே இது மாதிரி ஒன்று வச்சிருந்தீங்கன்னா அது ஃபுல் ஃபேடு. அது ஃபேட் ஆனதுல நிறைய இருந்துச்சு, கொடுத்துட்டோம். ஓகே ஓகே. இப்போ இவன் ஒருத்தர் இருக்கான் பாருங்க, இவனும் ஹைபிரிட் லைன் தான். இவனும் பாருங்க அந்த 1 feet இருப்பான். இது அதோட பெரிய மீனா இருக்கு. அப்பா, கை கூட தான் கம்பேர் பண்ணி பார்த்துக்கணும் சைஸ். இவனும் 1 feet மேலேயே இருப்பான். ஆனா நிறைய பேர் வந்து இந்த ஜிபி ஹைபிரிட்ல, இது சென்கோ ஹைபிரிட்ல வந்து எடுக்கிறாங்க. இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ரீச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஜிபியே யாருக்குமே தெரியாது. ஜிபி நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணும்போது ஜிபி என்னன்னு தெரியாது. இப்போ ஜிபி வந்து ஃபேமஸ் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட ஃபேட் ஆகிறதுக்குள்ள எடுத்துடுறாங்க வந்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ செங்கு வந்து சென்னையில வந்து எல்லா இடத்துக்கும் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் இப்போ 2 ஜிபி 3 ஜிபி பேரண்ட் போட்டு. ஆமா, முன்னெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க. ஆனா அது ரொம்ப டஃப் தான், ஜிபி பண்றவங்க டஃப் தான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஆமா, ஜிபி வந்து அவங்களுக்குள்ள பொறுமை வேணும். எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, வந்தாவா நல்ல மீனை பார்த்தோம் வாங்குறது ஈஸியா தான் இருக்கும். பிரீடர்ஸ்க்கு ரொம்ப டஃப் தான். இதெல்லாம் இந்த மாதிரி குவாலிட்டி எல்லாம் வர்றதுக்கு அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இல்ல எனக்கு அந்த 9x9 ஃபீமேலோட குட்டி எல்லாமே பர்சனலா கொடுத்து. இல்ல எல்லாமே அப்படி வந்துடும் சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம எல்லாமே செக் பண்ணணும். இந்த வேட்சிங் வீடியோ வரும், ரா மெட்டீரியல் நம்ம ரெடி பண்ணணும். ரா மெட்டீரியல் வச்சு தான் இருக்கும். அந்த போலிங் எல்லாமே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம். இது மேல இருக்குதும் செங்கோட பேபிஸ் தான். ஒன்னொன்னு ஒரு பேட்டர்ன்ல இருக்கும். அது ஒரு பேட்டர்ன், அங்க ஒரு பேட்டர்ன். இதெல்லாம் பியூர் செங்கோ. ஆமா, டியூல் டோன்லயே தெரியும் உங்களுக்கு. பியூர் செங்கோ தான். தோத்தம் காமாங்க. அது டியூல் பேஸ்ல தெரியும். ஆனா இந்த சைஸ்ல அதுல பார்த்தா தெரியாது, அட்ராக்டிவா இல்லையே. பெருசா வரும்போது தான் அது ஓகே ஜெயிண்டா வரும். இல்ல உங்க ஜிபிஸே அப்படி தான். இது பாருங்க எப்படி இருக்காம பாருங்க. இதெல்லாம் செங்கு பியூர். செங்கு தான். இது வந்து ஹேமர் ஹெட் மாதிரி வரும். ஓகே. பிரிண்டட் சம சைஸ் வரும். அது சின்னதுல தெரிஞ்சிடும் சைஸ் வரும், ஜெயிண்டா வரும். அதோட பாடி ஷேப், அந்த ஹெட் ஷேப் எல்லாம் தேச்சு கண்டுபிடிச்சு. இதெல்லாம் சேலுக்கு தான் இருக்குல்ல? எல்லாமே சேல் தான். பேரண்ட் கூட சேல் தான் பண்ணுவோம். ஓகே. இப்ப நல்ல நல்ல ஃபிஷ் எல்லாம் வந்து சேலுக்கு எடுத்துறாங்கல்ல? ஆமா. அப்ப நீங்க எப்படி அடுத்த செட்டுக்கு பேரண்ட் எடுத்துப்பீங்க? அந்த செட் வச்சிருந்தா தான். ஏதோ உங்ககிட்ட இருந்து உங்க கொடுங்க நல்லா பாத்தீங்களா? இந்த மாதிரி கஸ்டமர் கொடுத்தாங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துப்பாங்க, அவங்க கிட்ட தான் வாங்குறீங்க. ஆமா. ஓ, இப்படி தான் உங்க கிட்ட பேரண்ட் இருக்கா? வச்சிருப்பேன். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் இருக்கு அவங்க அங்க ஒரு மீன். இப்ப அக்னி பாத்தீங்கன்னா, இவன் மூன் கேக் பாத்தீங்கன்னா இவன் லைன் எல்லாமே கொடுத்துட்டேன். ஆனா இவன் வந்து நல்ல பேட்டர்ன், நல்ல ஷேப்பு, மவுத் ஷேப், கண்ணு எல்லாம் சூப்பரா இருப்பான். கண்ணு எல்லாம் பேர்ல்ஸ் இருக்கும். அதனால ரொம்ப பிடிச்சிருந்தது சொல்லிட்டு ரேட் எவ்வளவு இருந்தாலும் எடுத்துணும், உங்ககிட்ட பேசி எடுத்துணும்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். எனக்கு காசு வந்தா போதுங்க, எனக்கு மீன் நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டா போதும். இது நல்லா நோஸ் பல்ஸோட. ஆமா. இது என்ன லைன்ல இருக்கும்? இது வந்து ஜிபிக்கும் செங்குக்கும் மிக்ஸ் பண்ணி எடுத்தது, ஹைபிரிட். ஏன்னா அது சைஸ் கேக்குறாங்க, அந்த இது கேக்குறாங்களே, அதுக்காக அந்த ஜிபிலே பண்றோம். ஒன்னு பண்ணி பார்த்தோம் எப்படி இருந்துன்னா. ஆனா சூப்பரா இருக்குது ரிசல்ட். இது இந்த பாருங்க, இதெல்லாம் பாருங்க இப்பதான் ஃபேட் ஆகுது. ஆமா, அந்த ஷேப் எல்லாம் வந்துடும், நல்லா சூப்பரா ஷேப் வந்துடும். ஆனா இதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி சொல்ல முடியாது. இந்த பியூர் ரேஞ்ச் எல்லாம் வைக்கிறோம்ல, 20,000 50,000 அப்படிலாம் கிடையாது. ஒரு 5 ஆமா, ஹைபிரிட் தான் நல்ல சைஸ் வரும்ன்றீங்க நீங்க. ஆமா, 3,000ல இருந்து ஒரு 6 குள்ள முடிஞ்சிடும் இதெல்லாம். ஓகே. இந்த ஃபிஷ் எவ்வளவு வரும் ஸ்பெசிஃபிக்கா? 6 வரும். 6,000 தான். ஆமா. இது மேல ஒரு கண்ணு வச்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் சூப்பரா இருக்கும். அதான் ஒளிஞ்சிட்டு இருக்கான். இது வந்து 9.9 வந்து இப்போ இன்னும் ஃபேட் ஆகுறாங்களா? ஃபேட் ஆயிடும், எல்லாமே ஃபேட் ஆயிடும். அந்த டெயில் கிட்ட கொஞ்சம் தெரிஞ்சா போதும். இது வந்து காம்படிஷன் கிடைச்சதுல அந்த பியூர் பிளட் லைன். அது கிட்டத்தட்ட கொஞ்சம் அது அப்பா மாதிரி தான் இருக்கும். அதான் மூன் கேக் மாதிரி தெரியுது இந்த பாடி. ஆமா ஆமா.
பாருங்க ஆமா, மூணு கேக் அத்தை பேச்சு தான் இவங்க. அப்படியா? ஆமா, மூணு கேக் அத்தை. கிட்டத்தட்ட அந்த பாடி பாலிங் மூன் கேக் மாதிரி தான். ஆமா, அப்படியே தான் இருக்கும் மூன் கேக். நோஸ் பாலியோட நிறைய விஷயம் இங்க இருக்காங்க பாருங்க எல்லாமே. எனக்கு தான் தெரியல இது நோஸ் பல்ஸா. நீங்க எடுக்கும் போது இல்ல ஜி அந்த டைம் ஒன்னு ஒரு இதுல வரும். இதுக்கெல்லாம் பாருங்க. அப்ப நோஸ் பல்ஸ் இருக்காண்ணா. அதுக்கு தேவை ஷேப் தான் ஜி. ஜிபி பொறுத்தவரைக்கும் ஷேப் இது எல்லாமே. நோஸ் பல்ஸ் வந்து அது காம்படிஷனுக்காக எடுப்பாங்க. இவங்கலாம் பாருங்க ஒண்ணுமே இல்லை, பேர்ல்ஸே கிடையாது. ஆனா செம்ம லுக் இருப்பான். ஓகே, ஜெயிண்டா இருப்பான். அந்த சின்னலாம் ஏற்கனவே எடுத்தோம் நம்ம. தொப்பை இருப்பாங்க. ஃபேண்டா ரேட் எப்படி காமிப்பாங்க கலரு. ஓகே, இவெல்லாம் வளர்ந்தானா செம்ம கலர்ல இருப்பான். இல்ல ப்ரோ, இதுவும் பாக்ஸ் பாடி. நீங்க சொல்றது கரெக்ட். பேர்லிங் கம்மியா மூன் கேக் வளர்த்தேன். ஆமா, பயங்கரமான திக் பல்ஸ்ல அக்னி வளர்த்துட்டேன். ஆமா, பட் நோஸ் பல்ஸ் கவர் ஆகிற மாதிரி ஜிபி வளர்க்கல. ஓகே ஓகே, எனக்கு காம்படிஷன்றப்ப பேர்லிங்க்கு ஒரு மார்க். அதான் இப்போ வந்து 9/9க்கும் செங்குக்கும் மிக்ஸ் பண்ண குட்டிங்க இருக்கு. இது ப்ரோ, இது பாத்தீங்கன்னா கம்ஃபா. இது F1 ஃபீமேல். ஃபீமேல் F1. ஆமா, ஜிபி கம்ஃபா வந்து ஃபீமேல். இது வந்து F3 கிரேட். F3 ஆமா. ஓகே, இது ஃபெட்டல் ஆவன்னு சொல்லிருக்காங்க. அதனால இவரை வச்சு இது வரைக்கும் இத பிரீட் பண்ணல. நீங்க இப்பதான் போட்டுருக்கோம் பிரீட். ஓகே, இது பட் சான்சஸ் கம்மி தான். இல்ல இப்ப எக்லே பண்ற மாதிரி இல்ல. அவனோட ஃபெர்டிலிட்டியோட இது தெரியுது, மூவ்மெண்ட் தெரியுது. அந்த பேட்டை வந்து க்ளீன் பண்றான், எல்லாமே பண்றான். ஃபீமேல் கூட மவுத் லாக்லாம் பண்ணியாச்சு. இப்போ முட்டை வைக்க போகுது. F2 குட்டிங்க ஏற்கனவே எடுத்துருக்கீங்களா கம்ஃபாஸ்? எடுத்துருக்கோம். எடுத்து எல்லாமே சேல் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃபீமேல் மட்டும் இருக்கு. இப்போ என்ன எனக்கு சேலுக்கு அதான் உங்களுக்கு சென்கூல எடுத்துங்க. சென்கூல பியூர் வேணாலும் இருக்கு. இல்லைன்னா இப்போ இந்த சென்கூஸ்லாம் பார்க்குறப்ப ஃபுல் போலிங்ல இல்ல, நல்ல ஃபுல் போலிங் தான். நோஸ் பல்ஸ் கேட்குறீங்க. நோஸ் பல்ஸ் என்னன்னா இருக்கு, பேபி இருக்கு. நான் எடுத்துக்கிறேன். பேபி சைஸா இருக்கா? கொஞ்சம் 2 இன்ச்சில் இருக்கும். சரி பார்க்கலாமா? பார்க்கலாம். எல்லாம் பாட்டிலில் இருக்கா? ஆமாம் ஜி, குட்டிங்கள. ஓகே, இதுல இருந்து நம்ம பார்த்து செலக்ட் பண்ணுமா? எல்லாமே டியூல் பேஸ்ல இருப்பாங்க. ஓகே, நோஸ் பல்ஸோட இருக்கும் ஃபுல்லா. தொட்டில போட்டு காட்டுறீங்களா? காட்டுறேன். இவன் ஓகேவா பாருங்க. இவன் ஹெட் ஷேப் பாருங்க, ஃபுல்லா ஹெட் பல்ஸ். இதெல்லாமே என்ன லைன் வருது? இதான் நீங்க கேட்டீங்களே, செங்குக்கும் அது 9/9க்கும் வராம ரெண்டுமே. ஏன்னா 9/9ல எது போட்டாலும் நீங்க அதை காட்ட சொன்னீங்க. ஓகே ஓகே, அதனால ஹைபிரிட் லைன். ஓகே, இது ஃபுல்லா ஹெட் மார்க்கிங் இருக்கு, பட் நோஸ் பல்ஸ் இல்லல. ஆமா, நோஸ் பல்ஸ் இல்ல. நோஸ் பல்ஸ் கஷ்டம் தான் போல. ஆமா, நோஸ் பல்ஸ் கொடுத்துட்டேனே நான். இவன் எப்படி அத வேற அடிக்கடி சொல்லாதீங்க. இது நாளைக்கு தான் வந்துச்சு அதுல நோஸ் பல்ஸ். ஓகே ஓகே, ஃப்ரண்ட் காட்டுங்க. ஓகேங்களா? இது அடுத்து காட்டுங்க. இப்ப இது எல்லாமே வந்து டர்ன் ஆகாம இருக்கு. எல்லாமே டர்ன் ஆகும். அது வாயில எப்படி செவச்சவன இருக்கு, சம கலர் வரும். ஓகே, டர்ன் ஆயிரும். ஓகேவா? இப்போ இது மாற மாற ஜிபியா மாற வந்து போலிங்லாம் உடையும் மாறும்னு சொல்றீங்களா? இப்போ இதுக்கு நோஸ் பல்ஸ் இருக்கு. ஆமா, இன்னும் அதிகம் வரும். அது கம்மியா இருக்கு சான்ஸ் இருக்கு. அந்த மாதிரி ஆகும். அது மாதிரி ஆகாது, அதிகமா தான் வரும். ஜிபிக்கு பாத்தீங்கன்னா மண்டிலே பல்ஸ் இல்லாத கூட இருக்கும். ஓகே, அது ஜிபி மாறும்போது பல்ஸ் நல்லா வரும். ஓகே, சோ அப்ப போலிங் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும். பாடி போலிங் காட்டுங்க. மர்ஜாவமா வளர எதனா ஐடியா இருக்கா? அதெல்லாம் ஆகாது. அதெல்லாம் ஆகாதுல. சரி ரைட். இவன் ஜிபி ஆனா மாறும். ஜிபி மாற சான்ஸ் உண்டு. பட் டைம் மட்டும் எடுத்துக்கும். ஓகே, டைம் எடுத்துக்கும். என்ன ப்ரோ, போட்டா காம்படிஷன்ல வின் பண்ணோம்ல, என்ன அமைதியா இருக்கீங்க? இதோட அப்பா எங்க? வழக்கம் போல வச்சு பார்க்கலன்னா என் மனசே ஆறாது. ஓகே, பியூர் சென்கோல. இது ஆனா ஹைபிரிட். இது எல்லாமே நல்லா இருக்கும். இது டர்ன் மட்டும் ஆட்டா. ஆமா, டர்ன் மட்டும் ஆகிடுச்சுன்னா போதும். ட்ரைனிங் ஆகுது. ஒரு இது தெரியும், சென்டரா வர கலர் சேஞ்சஸ் ஆகுதுங்களா, அவ்வளவுதான். ஓகே, அதுண்டா சரி ரைட். இல்ல அக்னிக்கு கசின் தானே வரும். அதே தாய் தானே. ஓகே, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் இப்போ கவர் பண்ண தேவையில்ல. பேபிஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல பேபிஸே எத்தனை தடவை தான் எடுக்கிறது? இந்த ரெட்ஸின் ஃபுட் இருக்குல்ல, இதை நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்களா? யூஸ் பண்றேன். இது என்ன இப்போ இது ரெட் கலருக்காகன்னு சொல்லி சேல் பண்றாங்க. ரெண்டுமே இருக்கு. அம்பியரோட இதுதான், சேம் பிராண்ட் தான். இல்ல நான் வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணேன். அம்பியரோட கொஞ்சம் ரிசல்ட் கம்மியா இருக்கு இந்த ஹம்ப்ல. அம்பியரோட ஃபுட் அதுல இருக்கும். அதுல சின்ன சின்ன பால்ஸ் வரும், அதுல கலர்ஸ்க்கும் வரும், ரெண்டுமே வரும். ஓ, மிக்சிங்கா இருக்கு. மிக்சிங்கா இருக்கும்ல. இதுல வந்து ஒன்லி ஃபார் புரோட்டீன் அத ஃபுட் ஒண்டி தான் வரும். என்ன நம்மளோட 9/9 இருக்கு. ஆமா, அத அடிச்சிக்க முடியாது. இப்போ இங்க இருக்கிறதே பெஸ்ட் எதை சொல்வீங்க? இதுல பெஸ்ட் 9/9 தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கு.
ஆனா மீன் பொறுத்து தான் ஒரு மீன் என்ன மீன் வளர்க்குறாங்களோ அதுக்கேற்ற ஓகே மாதிரி ஒவ்வொரு மீனுக்கு ஒரு மாதிரி ரிசல்ட் தருதா? எல்லா மீனுக்கும் அந்த மாதிரி இருக்காது. ஓகே என்ன மீன் வச்சிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்ஸ் கொடுத்துருலாம். இந்த இடம் என்ன செக்ஷனு? இதெல்லாம் ஃபுல்லா குரூமிங் செக்ஷன். ஓகே. ஆனா பேரண்ட்ல இருக்கு. இல்ல இதெல்லாம் சின்னவங்க தான். சும்மா சைசிங். அதே ஆம்பர் எடுப்பாங்க. இது பியூர் சென்கோ இருக்குமே. ஓகே. நமக்கு பியூர்லாம் வேணாம் பாரு, நமக்கு ஹைபிரிட் தான். ஏன்னா பியூர் வந்து பாக்ஸ் பாடி வருது, எனக்கு லென்த் பாடி தான் பிடிக்கும். அதே லென்த் பாடிக்கு பாக்ஸ் பாடி ரெண்டு சைஸ். இது ப்ரோ இதுவும் கிராஸ் பீட் ஹைபிரிட் தான். ஹைபிரிட் தானா இது? இப்போ நான் எடுத்துருக்கிறது லென்த் பாடியா பாக்ஸ் பாடியா? லென்த் தான், எனக்கு லென்த் தான் வேணும். ஓகே. இது ஃபுல்லாவே வந்து இல்ல எல்லாமே வந்து ஏன் எடுத்து வச்சுக்கோனா ஓகே கேமல் இருக்குதுல ரா மெட்டீரியல் எல்லாமே எடுக்கலாம் அதை வச்சு. அதுல வந்து காய்ச்சல் கூட கேமல்ல இதுல வந்து எதுவுமே காய்ச்சல் கூடாது. அதனால செங்கு தான் நான் ஃபுல்லா பண்ணலாம். ஓகே. ஹைபிரிட்ஸ்ல இருந்து நமக்கு வந்து தாய் சில்க் விடாது. கேமல் எடுத்து ப்ரீட் பண்ணா அதுல ஃபுல்லா தாய் சில்க் விடும். ப்ரோ இதுக்கு முன்னாடி வாங்கின விஷயம் எல்லாமே வந்து ஆல்ரெடி ஃபேட் ஆனது வாங்கியிருந்தேன். ஆமா வாங்குறப்பே மஞ்சள் கலர்ல வாங்கியிருந்தேன். எல்லாம் வாங்கவே மாட்டீங்களே. இப்போ வாங்கியிருக்க அந்த சென்கோ ஹைபிரிட் வந்து ஃபேட் ஆகல, இனிமேல் தான் ஆக போகுது. அது எப்படி எவ்வளவு டைம் எடுக்கும்? டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் வந்து அடல்ட் ஆகும்போது கூட ஃபேட் ஆகும் சில ஃபிஷ். ஆனா அது வந்து ஜிபியோட லைனேஜ் தான். அது சீக்கிரமா ஃபேட் ஆகணும்னா நம்ம சன்லைட்ல வச்சினா போதும், கிரீன் வாட்டர் கல்ச்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா போதும். இல்ல இந்த மாதிரி லைட்டிங் வாட்டர் லைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி 1 hour அப்படி போட்டு அப்புறம் 2 hours 3 hours அப்புறம் ஒரு 5 hours அது மாதிரி போட்டு வச்சிட்டீங்கனாலே போதும். லைட் ரொம்ப நேரம் போட்டா அதுக்கு கலர் சீக்கிரமா ஸ்பேஸ் வேணும். ஃபீடிங் நல்லா சாப்பிடும். அதே மாதிரி லைட்டிங் இருந்ததுன்னா அதோட டர்ன் ஆகும், நல்லா டர்னிங் ஆகுதுக்கு வரோன டர்ன் ஆகிற மாதிரி லைட்டிங் வச்சீங்கன்னா செங்கும் நல்லா டர்ன் ஆகும். ஓகே. ஓ அந்த டேனிங் லைட்லாம் பண்ணீங்கன்னா நல்லா டர்ன் ஆகும். அப்படியா? வாங்கி போட்டு செஞ்சு பார்த்துட வேண்டியதுதான். ஆனா என்கிட்ட சொல்றீங்க குறைஞ்சபட்சம் 3 அடி கொடுங்கன்றீங்க, அங்கிட்டு போய் பார்த்தா 1/2 அடி கூட இடம் இருக்காது. இல்ல அது வந்து சேல்ஸுக்காக தானே. ஓகே. நிறைய இருக்குல்ல குவான்டிட்டி, அது வித்துட்டே இருக்கும். அது மேல ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம கிட்ட இருக்கும். ஐடென்டிஃபை பண்ணோம்னா சேல் ஆயிட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கும். சரி ப்ரோ. ஸோ வேற எதனா இருக்கா சொல்ல வேண்டியது? சொல்ல வேண்டியது ஆமா எனக்கு வந்து நானே சொல்லிடுறேன். ப்ரோ வந்து புதுசா வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணியிருக்காப்ல, நல்ல நல்ல மீன் வந்து அதில் அப்டேட் பண்ணுவாரு. அதோட லிங்க் வந்து கீழே போட்டுறேன். லிங்க் கொடுக்கலன்னா என்ன அடி பண்ணாரு, அது வேற விஷயம். அதோட லிங்க் கொடுத்துட்றேன், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பரு லொகேஷன் எல்லாமே தரேன், கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. அடிக்க மாட்டீங்களா இப்ப? கண்டிப்பா.